என்ன செய்யும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு வசனங்களை கேட்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் வருகிறார்கள், தேவனுடைய நாமத்தை சொல்கிறார்கள். நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று எத்தனை பேர் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அநேக வசனங்களை கொடுக்கிறார்கள், அநேக வார்த்தைகள் மூலம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். நாம் கேட்கிறோம், சில காரியங்களை நாம் கேட்கிறோம், சில வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோம். ஆனாலும் வசனம் நம்முடைய மனதுக்குள் போகவில்லை. அல்லேலூயா. போகிறதா போகலையா? அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் வசனத்தின்படி நடக்கிறீர்கள்? உங்களை சற்று ஒரு நிமிடம் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு நிமிடம் தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேர் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று. அல்லேலூயா. யாராவது சிந்தித்து பார்த்தீர்களா? எவ்வளோ ஊழியக்காரர்கள் வருகிறார்கள், வார்த்தைகளை கொடுக்கிறார்கள், ஆனாலும் நாம் என்ன செய்யவில்லை? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் என்று நாம் ஒருவேளை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் தேவன் நம்மளோட இடைபடுபவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்காதவர்களாய் காணப்படுகிறோம். எச்சரிப்பின் காலம் முடிந்தாகிவிட்டது. தேவனுடைய வருகையை குறித்த எச்சரிப்பு நாம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் தேவனுடைய வருகையை குறித்தோ, தேவனுடைய காரியங்களை குறித்தோ, இல்லை இந்த சபையை குறித்தோ நாம் எதையுமே சிந்திக்காதவர்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய சிந்தைகள் எல்லாம் உலக பிரகாரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ ஏன் உலகமோ சந்தோஷப்படும் என்று சொல்லப்பட்டுகிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த உலகத்துக்கு சார்ந்தபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, உலகமோ சந்தோஷப்படும். யாரை குறித்து? நம்மை குறித்து அல்ல. தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்து என்ன செய்யும் என்றால் சந்தோஷப்படும். ஆனாலும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? துக்கப்படுவீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிற நீங்கள் தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நமக்கு துக்கம் எப்படி இருக்கிறது என்றால், நம்மை சார்ந்தவளை குறித்தோ, இல்லை நம்முடைய கணவனை குறித்தோ, இல்லை மனைவியை குறித்தோ, இல்லை பிள்ளைகளை குறித்தோ காணப்படுவதில்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை குறித்ததான கவலை நமக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கூடாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நாம் துக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் தேவன் நம்மீது கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இவள் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகன் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை ஒன்று தேவனுடைய சமூகத்திலே திட்டவட்டமாய் தெரிந்திருக்க வேண்டும். தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. எடுத்து வாசிக்கலாம். தானியேல் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேகமா எடுத்து வாசிங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் வாசிங்க. ஆமென். பாருங்க, தானியேலை குறித்து நீங்கள் அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு தெளிவாக பேச வேண்டும் என்று இல்லை. அநேக ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல பேசி இருப்பார்கள். தானியேல் எங்க போடப்பட்டான்? சிங்க குகையில போடப்பட்டான். சிங்க குகை எப்படி காணப்பட்டது? சிங்கம் இருந்துச்சா உள்ளாடி? இல்லையா? சிங்கம் இருந்துச்சா இல்லையா?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உள்ள சிங்கம் இருந்ததுன்னு? சவுண்டே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே தூங்கல, ஆனால் சவுண்டு வரலையே, என்ன ஆச்சு? ஒரு ஒரு அல்லேலூயா ஒன்று சத்தமாக போடுங்க பார்க்கலாம். பத்தல, போதாது, இன்னும் இன்னும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சிங்க குகையில தானியேல் போடப்பட்டான், ஆனாலும் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார். அல்லேலூயா. ஏன் சிங்கத்தின் வாயை தேவன் கட்ட வேண்டும்? சிங்கத்துக்கு இரையாக்கி இருக்கலாமே. ஏன்னா தானியேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சிங்க குகையில இருந்துச்சு, ஆனால் சிங்கங்கள் ஏன் அவங்கள ஒன்றும் செய்யலை என்று. ஏன்னா தேவன் தானியேலோட கூட இருந்தார். அல்லேலூயா. உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ள காரியங்களாக இருக்கும். ஒருவேளை நம்ம வீட்டில் நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்வோம். மிக்சியில் நம்ம என்ன செய்வோம்னா, அன்றைய காரியங்களுக்காக உணவு பதார்த்தங்களை ரெடி பண்ணுவதற்கு அந்த மிக்சியை இயக்குவோம் இல்லையா? இயக்கும்போது கரண்ட் போயிடும் சிலருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ, ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கரண்ட் போச்சுன்னு கேட்டால், உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? உங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு நடந்திருக்கு. நாங்கள் துபாய் பட்டணத்தில் வேலை பார்த்துட்டு இருப்போம். வேலை முடிஞ்சு எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து வந்த பிறகு சமையல் காரியங்களை செய்வோம். இந்த சமையல் காரியங்களை செய்யும்போது திடீர்னு கேம்பில் என்ன செய்வாங்கன்னா, கீழே அந்த கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. சமையல் பண்ண முடியாது, நைட் லேட் ஆகும். ஆண்டவர் நோக்கி ஒரே ஒரு விண்ணப்பம், ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த சோதனை என்று. அடுத்த செகண்ட் அந்த கரண்ட் வரும். ஏனென்றால் தேவனுடைய நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கரண்ட் நமக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று. அல்லேலூயா. பாருங்க, தேவன் தானியேல் 6:20 எடுத்து திரும்ப ஒரு வாட்டி கூட வாசிங்க, நிறுத்தி வாசிங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் ஆமென். பாருங்க, சிங்கங்களின் வாயலை தேவன் கட்டினார். ஏனென்றால் தேவன் தானியேலோடு கூட இருந்தார். சிங்கங்கள் தானியேலை என்ன செய்தது? பாதுகாத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய நம்ம ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியுமா நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று? யாருக்கும் தெரியாது. 2017ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி துபாய் பட்டணத்திலே பெரிய ஒரு ரோட்டிலே காரை ஏற்றி ஓட்டி கொண்டு போய் கொண்டிருந்தேன். ஒன்றும் தெரியாது. வாகனத்தை ஓட்டி சென்று கொண்டிருக்கிறேன். பின்னாடி இருந்த வாகனம் என்னை மோதியது. நிலை குலைந்து விட்டேன். ஒன்றும் அறியாதவனாய் காணப்பட்டேன். என்னுடைய ஞாபக சக்தி போய்விட்டது. என்னுடைய இடுப்புக்கு கீழே எல்லாம் மரத்து விட்டது. ஆனாலும் தேவனுடைய கிருபை என்னை தாங்கினது. ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களோ என்று தெரியாது. இதற்கு முன்பதாக நான் ஒரு வாட்டி இந்த இடத்துல தேவனுடைய செய்தியை கொடுத்தேன். இதே சாட்சி உங்களோடு நான் பகிர்ந்திருந்தேன். இல்லை, அதில் ஒரு சிலர் இருக்கிறீர்கள், ஒரு சிலர் இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் பாதுகாத்தார். ஏனென்றால் தேவனோடு நாம் உறவாடும் போது தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாட்களில் உங்கள் மத்தியிலே சாட்சியாய் நிற்கிறேன். அநேக பாடல்களை எழுத தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு CD போட வேண்டும் என்று ஆலோசித்து தேவனுடைய சமூகத்தில் அநேக நாட்களாக இந்த மாதிரி ஒரு பாடலை வெளியிட தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். யூடியூப்பில் அந்த பாடல்கள் இருக்கிறது. எல்லாம் அவரே என்ற இசைத்தட்டை வெளிக்கொண்டு வரும்படியாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், அநேகருக்கு தெரியும் இந்த இடத்துல நான் சண்டே கிளாஸுக்கு சின்ன குழந்தையாக நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. நாங்கள் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை படித்தவர்கள். ஹல்லேலூயா. தேவ ஊழியத்தோடு தேவ ஊழியக்காரர்கள் கீழே தேவ வசனத்தை நாங்கள் இந்த இடத்திலே கற்றுக்கொண்டோம். நாங்கள் இந்த இடத்திலே கற்றுக்கொண்ட வார்த்தைகளை அநேகருக்கு எடுத்து செல்லும்படியாய் தேவன் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே 2013 கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஈச்சனாரி என்ற பகுதியிலே தேவனுடைய சபையை ஸ்தாபிக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பட்டணத்திலே சமாதான தேவ சபை என்கிற ஒரு சபையை அடியன் மூலமாக தேவன் ஸ்தாபித்து இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 13-14 குடும்பங்கள் இந்த நாட்களில் அந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள்.
தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக. ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபை கட்டப்பட்டு கொண்டிருந்த போது அநேக பாடுகள், பிரச்சனைகள், அந்த இடத்திலே போலீஸை கொண்டு வந்தார்கள், செங்கல்களை இடித்தார்கள், அந்த எல்கையை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் தானியேலோடு கூட இருக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்றால் எங்களோடு இருக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இடம் புதிதாக வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல சபை கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அநேக எதிர்ப்புகள், ஆனாலும் தேவனுடைய வார்த்தை எங்களை தேற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு தெரியும் நான் எந்த இடத்துல இருந்து வந்தேன், எப்படிப்பட்டவனாய் இருந்தேன், எப்படிப்பட்டவனை என்னுடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர் என்று. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சிங்கத்தின் வாய்களை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், தேவனுடைய சமூகத்திலே அநேக காரியங்கள்னாலே நம்முடைய வாழ்க்கை புலம்பல்களாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. தானியேலை காத்த தேவன், தானியேலை தப்புவிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிக்க எம்மாத்திரம். ஹல்லேலூயா. தேவன் இப்படியாய் சொல்கிறார், சிங்கத்தின் வாய்களை நான் கட்டுகிறேன் என்றால் உன்னையும் உன் வீட்டையும் கட்டுகிறதற்கு எனக்கு எவ்வளவு நேரமாகும் என்று நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு நேரத்தை நீங்கள் ஒதுக்குறீர்கள் என்று. தேவன் இந்த நாட்களிலே உங்களை பார்த்து கேட்கிறார், எனக்கென்று நீ என்ன செய்தாய் என்று. தேவனுடைய காரியத்திற்கு நாம் நேரத்தை ஒதுக்குவதில்லை. காரணம், நேரம் இல்லை. ஒரு ட்ரெயினை எடுக்க போகிறோம், ஒரு பஸ்ஸை எடுக்க போகிறோம், இல்லை ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், எவ்வளவு நேரத்துக்கு முன்பதாக நாம் போகிறோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதோ, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதோ நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆயத்தமாய் வருகிறோமா, தேவனுடைய காரியங்களை நாம் செவி கொடுத்து கேட்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நீங்களா வரவில்லை, தேவன் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். கர்த்தருக்கு செவி கொடுக்கிற நீங்கள் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் களைந்து எப்படிப்பட்டவர்களாய் மாறப்படுவீர்கள்? ஆறுதலாய் உங்களுடைய வாழ்க்கை மாறுதலாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கை ஏன் ஆறுதலாக மாற வேண்டும்? உங்களுடைய சந்ததிக்கு பாவங்களை சேர்க்காதபடி, உங்களுடைய வருங்கால சந்ததிகளை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, எழுப்பும்படியாக உங்களை நீங்கள், உங்கள் சந்ததிகளை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். உங்கள் சந்ததிகளை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நாங்களும் அநேக முறை ஜெபிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் இருக்கிறது, ஆனாலும் எங்களுக்கு ஆறுதல் இல்லை என்று. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில நம்முடைய காரியங்கள் தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்காமல் காணப்படுகிறதுனால ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லாமல் காணப்படலாம். அநேகர் நீங்கள் நினைக்கலாம், நான் ஒழுங்காக வேதம் படிக்கிறேன், வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு நான் கடந்து வருகிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதல் இல்லை என்று. ஏன் உங்களுக்கு இந்த காரியம் நடக்கிறது என்று ஒரு விசை என்னுடைய தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 86வது அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க அதே அதிகாரம் 6வது வசனத்தை கூட. ஆமென். போதும். பாருங்க, நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும் போது தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு எச்சரிப்பின் காலம். அருமையான போதகர் அவர்கள் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு அருமையான டாபிக்கை சொன்னார்.
நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? நோவாவினுடைய பேழை நமக்கு எப்படி எச்சரிப்பாய் காணப்பட்டது? நோவாவுடைய பேழை எத்தனை வருடமாக ஆயத்தப்படுத்தப்பட்டது? 120 வருடமாக. யாரெல்லாம் அந்த வசந்த நோட்ஸ் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற செய்திகளை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமுள்ளதாக காணப்படும். ஒருவேளை வசனத்தை நீங்கள் இந்த இடத்துல செவி கொடுத்து கேட்கவில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து சென்று அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவ்வளவு ஆழங்களாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நமக்கு எச்சரிப்பு விடுக்கப்பட்டது. நம்ம எச்சரிக்கப்பட்டும் நாம் அதற்கு செவி கொடுக்காதவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேகமாக எடுத்து வாசியுங்கள். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். திருப்பி வாசிங்க. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் ஆமென் சகலவித ஆறுதல்கள். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்கு சகலவித ஆறுதலையும் கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். தேவனுடைய காரியங்களிலே நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எச்சரிப்பு கொடுத்தாலும் சில விஷயங்கள் நம் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில. ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு சிறிய காரியத்தில் நாம் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவோம். அந்த பொய் செல்றது நாம் திட்டமிட்டு நாம் செய்யக்கூடிய காரியம் அல்ல. நாம் எப்படிப்பட்ட நேரத்தில் தள்ளப்படுகிறோம் என்றால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பொய் செல்கிறவர்களாய் காணணும். ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பொய் சொல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு முழு காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களுடைய எல்லா காரியங்களிலும் செவி கொடுக்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. 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 பாருங்க, தேவனுடைய காரியத்தில் எச்சரிப்புக்கு நாம் கடந்து வந்து விட்டோம். கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். கிருபையும் நமக்கு கிடைக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த நாட்களிலே பார்ப்போமே என்றால் நம்முடைய எல்லாருடைய கைகளிலும் ஒரு மொபைல் இருக்கிறது, அதில் இன்டர்நெட் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மாதம் நாம் ரீசார்ஜ் செய்கிறோம். அந்த ரீசார்ஜ் தீர்ந்து விட்டால் அந்த இணைப்பு என்ன செய்யப்படுகிறது? கட்டாகி விடுகிறது. அதை புதுப்பிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணுகிறோம். தேவனுடைய காரியத்திலும் அதுபோல தேவனை விட்டு நாம் வழி விலகி போய்விட்டவர்களாய் காணப்பட்டாலும் தேவனுடைய சமூகத்திலே அழுது அவருடைய வழிகளிலே நாம் உட்கார்ந்து அவரோடு நாம் இடைபடும் போது தேவன் நம்மளை என்ன செய்கிறார் என்றால் நம்மளை ரீசார்ஜ் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளை ரத்தங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த செல்லுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் வழி விலகி போகாதவர்களாக நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின புத்தகம் 61வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். சிஸ்டர் வசனத்தை 60 20 61:2 என்ன 61:2 நம்முடைய தேவன்
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். போதும். ஹalleluya. ஹalleluya. அப்போ தேவனுடைய சமூகத்தில் தரித்து இருக்கும் போது தேவனுக்குள் வாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஹalleluya. ஹalleluya. தேவன் நமக்கு ஆறுதலை தந்து விட்டார், சமாதானத்தை தந்து விட்டார், சந்தோஷத்தை தந்து விட்டார். ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் இருக்கும்போது வாசனை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. தேவனுடைய வாசம் நம்மேல் வீச வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வாசம் நம்மை வாசம் வீச வேண்டும் என்றால் தேவனுக்கு ஒத்த காரியத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹalleluya. இப்படியாய் ஒரு மனிதன் சொல்லுகிறான், அநேக நாட்களாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்தான். அநேக காரியங்களுக்கு அவனுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு விஷயத்தில் அவன் சிறியதாய் ஒரு பொய் சொன்னான். அவனுடைய எல்லா காரியங்களும் அவனை விட்டு எடுத்து போடப்பட்டது. ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. எப்படி என்றால் முன்னாடி காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க புதையல் கிடச்சிருச்சு அப்படிம்பாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க புதையல் கிடச்சிருச்சுன்னு? யாருக்காவது தெரியுமா? முன்னாடி காலங்களில் சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்துச்சு நிறைய கதைகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த புதையல் கிடைக்கிறது போல தான் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய காரியத்திலே தேவனை நம் சிந்தித்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது நம்மை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், நம்முடைய காரியங்கள் ஏன் ஆண்டவரே அநேக தடைகளும் அநேக கஷ்டங்களும் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் நான் உங்களை உயர்த்தும்படியாக நான் உங்களோடு கூட வருகிறேன். நீங்கள் காணாதவர்களாய் உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது என்று. ஹalleluya. ஒருவேளை நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது? நம்முடைய கண்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. ஹalleluya. தேவன் உங்களோடு இடைப்படுகிற ஒரு காரியம், உங்களிடத்திலே நீங்கள் தேவனை பார்த்து புலம்பாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. துயரப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு துயரத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நமக்கு கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டது. கிருபையின் காலத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டோம்? இப்போது எச்சரிப்பின் காலங்கள் முடிந்து விட்டது. தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டோம்? சிந்தித்து பார்ப்போம். எடுத்து வாசியுங்கள். ஏசாயா எழுதின புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 16வது வசனம். போதும் பாருங்க. விக்கிரகங்கள் என்று எதை சொல்கிறேன்னா நம் வாழ்க்கையில காணக்கூடிய பாவ வாழ்க்கை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் விக்கிரகங்கள் என்று. தேவனுடைய சமூகத்திலே விக்கிரகங்களை விட்டு நம் தேவனுக்குள் கடந்து வரும்போது தேவன் நம்மளை அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தில் நிறைக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, தேவன் அப்படியா உங்களோடு இடைப்படும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. உங்களுடைய இல்லத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் மாறுகிறது. எல்லா தடைகளும் தேவனுடைய காரியத்திலே தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம், ஏன் எனக்கு இந்த துயரங்களும் கஷ்டங்களும் என்று. ஆனாலும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியம் என்றால் உனக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறேன் என்று. ஹalleluya. ஒருவேளை நாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர்களும் தேவனை அறிந்திருக்கிறார்கள், நானும் தேவனை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஏன் இந்த துயரங்கள் இந்த கஷ்டங்கள் என்று ஒரே ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா காரியத்திலும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று தெரியாது. நமக்கு ஒரு கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. என்ன கார்டு? ஆதார் கார்டு. சிந்தித்து பாருங்க. எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. கிருபையின் காலம் முடிந்து விட்டது. தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹalleluya. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அது என்ன நாள் இருக்கலாம் என்று. நான் அறியேன், நீங்களும் அறியேன். தேவனுடைய வருகை வரும். உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. முதல் காரியம் ஆதார் கார்டு என்கிற ஒரு கார்டு உங்களுடைய எல்லார் கைகளிலும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஹalleluya. சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னென்று பார்த்தீங்கன்னா தண்ணீர்.
நம்ம நினைக்கிறோம் தண்ணீர் தானே என்று. சிந்தித்து பாருங்கள் தேவ ஜனமே, எல்லா வீட்டுக்கும் பைப்பு கனெக்ஷன் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், நமக்கு பஞ்சாயத்து வழியாக ஃப்ரீயாக கொடுக்கிறார்கள் என்று. அந்த கிறிஸ்துவின் ஆட்சி கண்ட்ரோல் ஃபுல்லாக அவர்களுடைய கைக்கு போய் கொண்டிருக்கிறது. சிறிது சிறிதாக நாம் நினைக்கவில்லை நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு காரியம் நிறைவேறப் போகிறது. கேஸ் இணைப்பு எல்லா வீட்டுகளுக்கும் இணைக்க போகிறார்கள். இந்த சிலிண்டர் காரியங்கள் இருக்காது. அதற்குண்டான காரியங்கள் சட்டங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, சிந்தித்து பாருங்கள். எந்த இடத்திலே நாம் வீழ்ந்து போகாதபடி, ஒருவேளை உங்கள் கைகளிலே ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் கேஸ் வாங்கணும்னா காசு கொடுக்கணும். தண்ணி வாங்க போகிறீங்க, காசு கொடுத்து வாங்கணும். அடுத்தபடியாக அந்த ஆதார் கார்டு நீங்கள் எல்லா காரியத்திலும் புதுப்பிக்க போகிறீங்க. அந்த காரியத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பணம் கொடுத்து தான் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆதாரம் இல்லாமல் எந்த காரியத்தை நீங்கள் எங்கேயும் செய்ய முடியாது. ஆட்சி நிறுவப்பட்டு விட்டது. தேவனுடைய காரியத்தை அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். நாட்கள் வெகு தூரம் அல்ல, நாட்கள் கடந்து விட்டது, நம் அருகாமையில் இருக்கிறது. தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற காரியம், எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. 120 வருட காலமாக நோவா கட்டின பேழை, நோவா அநேகம் பேருக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்னான், கீழ்ப்படியாமல் போனார்கள். நம்முடைய காரியம் 3 வகையாக காணப்படுகிறது. கீழ்ப்படியாமை, புரிதல் இல்லாமை, தேவனுடைய காரியத்தை அறியாமை. ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை உங்களோடு இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் சந்ததிக்கு பாவங்களை சேர்த்து வைக்காதீர்கள். ஹல்லேலூயா. இன்று உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, உங்கள் பின் சந்ததிக்கு பாவங்களை சேர்க்காதீர்கள். பாவங்களை நாம் எப்படி நாம் அறியோம்? தேவனுடைய சமூகத்தில் நாம் செவ்வையானதை செய்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் இந்த நிமிடம் வரை இந்த இடத்துல இருந்து கொண்டு நம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய வார்த்தையை? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இந்த இடத்துல தேவ செய்தியை கொடுத்து விட்டு கடந்து சென்று விடலாம். தேவன் உங்களோடு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்களுடைய உண்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது, உங்களுடைய தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு இடைப்படுகிற காரியம் பாருங்க. இந்த ஆட்சியிலே நாம் நினைக்கிறோம் நாம் ஏதோ சுகபோகமா இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. கிடையாது. எல்லா அறிவுறுத்துதலும், எல்லா எச்சரிப்புகளும், எல்லா காரியங்களும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இருங்கள். உங்களோட காரியம், அதற்காக நம்ம தண்ணி வாங்காமல் இருக்க முடியாது, கேஸ் வாங்காமல் இருக்க முடியாது. தேவனுக்கு எல்லா காரியத்திலும் தேவனுக்கு நாம் பயப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனாலும் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்க்காத அளவு தேவன் உங்களை உயர்த்த போகிறார் இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உடைய கஷ்டம் இப்படியா இருக்கிறது, வார்த்தை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். தேவன் சில காரியங்களை எச்சரித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, இதை என் மகளே நீ இதை செய்யாதே, என் மகனே இதை நீ செய்யாதே என்று. ஆனாலும் தேவனுக்கு செவி கொடுக்காதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தேவனுடைய காரியம் எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருக்கிறேன், என் கணவனிடத்தில் நான் உண்மையா இருக்கிறேன், ஒருவேளை என் மனைவியினிடத்தில் நான் உண்மையா இருக்கிறேன், என் பிள்ளைகளிடத்தில் நான் உண்மையா இருக்கிறேன் என்று. தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், உன் சந்ததிக்கு நீ பாவத்தை சேர்த்து வைக்காதே. ஹல்லேலூயா. உன் சந்ததிக்கு நீ பாவத்தை சேர்த்து வைக்காதே. தேவன் உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிற வார்த்தை. எல்லா நாட்களும் அழைக்கப்பட்டு விட்டாய்விட்டது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்னும் நாட்களில் கடந்து செல்லும் என்று. நாட்கள் ஒவ்வொரு நாளும் அடைப்பட்டு முடிவடைந்து விட்டது. தேவன் சொல்லுகிறார், எல்லா துன்பத்திலும் எல்லா துயரத்திலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானத்தை நான் அருளி செய்கிறேன் என்று. ஆனாலும் துன்பங்கள் உங்களை தேடி வரும். ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம், உலகத்தானுக்கு ஒரு துன்பம் இருக்காது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் வரும். ஆனாலும் நீங்கள் நினைப்பீர்கள், அவன் தேவனுக்குள் இல்லையே, அவனுக்கு நல்லா இருக்கிறதே எல்லா காரியங்களும் என்று. ஆனாலும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு உதாரணம், உங்களுக்கு சோதனைகள் உண்டாயிருக்க வேண்டும். உங்களிடத்தில் சோதனை இல்லை என்றால் நீ தேவனை விட்டு தூரம் போய்விட்டாய் என்று அர்த்தம்.
ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அவருக்கு உலகத்தானுக்கு எல்லா காரியங்களும் கிருபையாய் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று, நான் அவ்வளவு கஷ்டப்படுகிறேன், வாழ்க்கை கஷ்டமாய் போய்கொண்டிருக்கிறது என்று. ஆனாலும் நீங்கள் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். அவன் பரலோக ராஜ்யத்தை காண்பர் அரிது. அல்லேலூயா. ஒருவேளை பார்க்கலாம், அதர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய காரியத்திலே, அவருடைய ஆராதனை காரியத்திலே அவ்வளவு விதமாய் இருப்பார்கள். அவனுடைய பெயர் ஒருவேளை என்னவா இருக்கும், முருகனாயிருக்கும் அல்லது வேல் என்று இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். அவன் தேவனுடைய சமூகத்திலே போய் இருப்பான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம், ஆனாலும் தேவனுடைய வருகைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களாய் காணப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஒரு விஷயம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். ஏசாயா எழுதின புஸ்தகம் 49 அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 49:15. வேகமாக எடுத்து வாசிங்க. ஆமென். பாருங்க. ஆமென். பாருங்க, உலகத்தான் என்ன செய்வாரு? தேவன் உயர்த்துவாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை கஷ்டங்களை கொடுக்கலாம், ஆனாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், உங்கள் சரீர வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இந்த வேதனை தீரவில்லை ஆண்டவரே, நான் அநேக நாட்கள் உடைய சமூகத்தில் வைக்கிறேன் என்று. ஆனாலும் தேவன் உங்களை குறித்து ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னடா நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவன் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. உங்களோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காலம் கடந்து விட்டது என் தேவ ஜனமே. ஒருவேளை நீங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கலாம், எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், எனக்கு எதுவும் இல்லை என்று. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் ஒன்று உண்டு. பரலோகம் என்கிற ஒரு ராஜ்யத்தை கட்டும்படியாக உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் செய்ய போற காரியம் அநேகம் அநேகம் அநேகம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 19வது வசனம். வேகமா எடுத்து வாசிங்க. போதும். பாருங்க, அப்போ நீ இந்த வசனம் அடிக்கடி கேட்டிருப்பீங்க இல்லையா? இந்த வசனம் எவ்வளோ தூரம் கேட்டாலும் நம்ம இந்த வசனம் கேட்டுட்டோம், எதுக்கு நம்ம இந்த வசனத்தை நீ குறிச்சு ஆனாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உள்ளதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. 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 பாருங்க, தேவன் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய எல்லா காரியத்திலும் என் பின்னே வாருங்கள், உங்களை யாரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறேன் என்று. மனுஷரை பிடிக்கிறவர்களாய். மனுஷன் என்கிறது யார்? நீங்களும் நானுமா? கிடையாது. தேவனை அறியாத ஜனங்கள். அல்லேலூயா. உங்கள் மேலே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், நான் ஊழியக்காரன் அல்ல, தேவனுடைய வார்த்தை நான் எப்படி எடுத்து சொல்வது என்று. உங்களை சார்ந்தவர்களை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற தேவனை அறியாத அநேக ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களோடு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசலாம். அதை ஒரு பெரிய ஊழியமாக உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு அது பிடிக்காது. நீங்கள் சொல்லும் வேத வாக்கியங்களை, வேத வசனங்களை சொல்லும் போது ஏளனமாய் பார்ப்பார்கள். பார்த்து கொண்டு இருக்கட்டும், தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளை என்னுடைய வார்த்தை எப்படி சொல்லி கொண்டிருக்கிறான் என்று, எப்படி சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தேவன் நம்மளை கவனிக்கவில்லை என்று. நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் எப்படிப்பட்டவராய் விசாரித்து நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார் நம்மை குறித்து. ஹல்லேலூயா. நீங்கள் கலங்காதவர்களாய் காணப்படுங்கள். பாருங்க, இப்படிப்பட்டதான காரியம் உங்களோட வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறியாதவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின புஸ்தகம் 8 அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள். ஆமென். போதும். பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறோம், ஆனாலும் நமக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி நம்பிக்கை வரும்? எப்படி வரும் நமக்கு வாழ்க்கையில? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் நம்பிக்கை எப்படி வருகிறது? நம்பிக்கை எப்படி வருகிறது? யாராவது? வசனத்தை கேட்குறோம்,
வேத வசனம் நம்ம கைகளில் கொடுத்தப்படுறது. வேதத்தை வாசிப்பதன் மூலம் என்ன வருகிறது? சவுண்டே எல்லாரும் தூங்கிட்டாங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. தூங்காதவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சத்தம் போதாது, போதாது. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், ஆனாலும் தேவனுக்கு செவி கொடுத்து பாருங்கள். உங்களை வேத வசன வாசிப்பு எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய வசனத்தை நான் எப்படி வாசிக்கிறவனாய் காணப்படுறேன். என்ன பண்ணுவோம்? அந்த கேலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா சபைகளிலும், ஆமென். என்ன பாஷை? எல்லா சபைகளிலும் அந்த என்ன தேதி எத்திரமா? நான் இதே எத்திர 12ஆம் தேதி காலையில் எழும்பின உடனே வாஷ் பண்ணாங்களோ இல்லையோ கேலண்டரை வந்து பார்ப்பாங்க. அதில் ஒரு வசனம் கொடுத்துருக்கோம், இயேசு கண்ணீர் விட்டார் என்று. எனக்கு என்ன வசனம் கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியல. இயேசு கண்ணீர் விட்டார்னு அதே சோத்திரம் சோத்திரம் சொல்லி தரித்திருங்கள் தேவனுடைய வசனத்திலே. ஹல்லேலூயா. தேவன் எச்சரித்து கொண்டிருக்கிற காரியம் நீ கேலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்க வசனம்தான். ஆனாலும் நீ வேதத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்கள் செயல்பட வேண்டும் என்றால், உடைய காரியம் தேவனுக்குள் நிறைவேற வேண்டும் என்றால், தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உன் காரியத்திலே தேவனுக்குள் நீ தரித்திருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். ஒரு மினிமம் இன்றைய நாட்களுக்கு பொருத்தனை பண்ணுங்கள். வாழ்க்கையில மினிமம் ஒரு அதிகாரமாவது நான் வாசிக்க வேண்டும் என்று முடியாது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 வசனத்தை கை வைத்துங்க பார்க்கலாம். நான் இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் 5 வசனமாவது நான் அனுதினம் வாசிப்பேன் என்று. யாரும் வாசிக்க மாட்டாங்க போல இருக்கு. அல்ல ஒரே ஒரு சகோதரி மட்டும் கையை உயர்த்துறாங்க. நம்ம யாருக்கும் மனசு இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கை உயர்த்தாத எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும், அவங்க மனசு சொல்லுகிறது நான் கை உயர்த்தி விட்டேன் என்று. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, உங்களுடைய சந்ததிகளுக்கு எச்சரிப்பின் காலமாய் காணப்படுகிறது. தேவன் இந்த நாட்களில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு எடுத்து முதல்ல நான் சொன்ன வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு விசை கூட எடுத்து வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கு எப்படி துக்கம் சந்தோஷமாய் மாறும்? மெய்யாகவே தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பாவத்தை சேர்க்காதவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே வசனத்தை அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். அனுதினம் உங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தை குறித்து ஆராய்ந்து 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 தேவனோடு உறவாடி கொண்டிருங்கள். ஒரு வினாடி கூட உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வழிகளை விட்டு விலகாதவர்களாய் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு உங்கள் காரியங்களை ஆசீர்வதித்து உங்களோடு வருகிறார். ஒவ்வொரு நாளும் அனுதினம் தேவனுடைய வாழ்க்கையில தேவன் உங்களோடு செய்கிற காரியத்தை காலையிலும் மாலையிலும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. தேவன் அநேக காரியங்களை தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிருபையின் காலம் முடிந்தாகிவிட்டது, எச்சரிப்பின் காலம் முடிந்தாகிவிட்டது, உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் காலம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் சில அலுவலகத்தில் நீங்கள் கடந்து போவீர்களானால் நீங்கள் நினைத்து போவீர்கள் அந்த காரியம் எங்களுக்கு நடைபெறும் என்று. உங்களை திரும்ப திரும்ப அந்த அலுவலகத்தில் என்ன செய்வாங்க? வர வைப்பார்கள். உபத்திரவம். நாம் அறியாமல் இருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் 2 காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கிருபையின் காலத்தில் நீ எதை செய்தாய், உனக்கு எச்சரிப்பின் காலத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று பாருங்க. தண்ணீர் வழங்கப்படுவதற்காக இணைப்பு வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளையும் தேடி ஆதார் என்கிற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 3வது காரியம் தேவனுடைய வருகை. ஹல்லேலூயா. எச்சரிப்புள்ளவர்களாய் காணப்படுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுங்கள். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென்.
மேகம்